கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இந்த வேத பகுதியிலே நம்ம வாசிக்கிற வேத வசனத்திலே ஒரு காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நம்மை சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து சிலுவையிலே தூக்கப்பட்டதினாலே அந்த சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதின்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அந்த காரியத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து சாபமானார் அப்படின்னா சாபத்தை நம்ம மேல் வர வேண்டிய சாபத்தை நாம அனுபவிக்க வேண்டிய காரியங்களை அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டார். அதனால அவர் சாபமானார். அவர் கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பரிசுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல இருந்து அவர் சாபமானார் அப்படின்னா அவரே சாபமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த சாபம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன காரணத்துல எல்லாம் சாபத்தை மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நாம் கூட சாபம் அப்படின்னா அநேக நாட்கள் நினைப்போம், என்ன சாபமோ, எத்தனை மூதாதையர்களுடைய சாபம் நம்மளை பிடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி அநேக நேரங்களிலே குழம்புகிறவங்க உண்டு, அதை நினைத்து பயப்படுகிறவர்கள் உண்டு. நம்ம அந்த வேதத்தின்படியும் அது உண்மைதான் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம இந்த நாளிலே நம்ம வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஆதியாகமத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்திலே ஆதாம் ஏவாள் அவர்கள் பண்ணின பாவத்தின் விளைவாக அவர்கள் சாபத்தை அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனிடத்தில் இருந்து அநேக தண்டனைகளை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமும் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமும் 3வது அதிகாரத்துல 15வது வசனத்துல நம்ம 14வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது சத்தத்தை பார்த்து அந்த சில தண்டனைகளை கொடுக்கிற சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அதன் பிறகு பார்க்கும் பொழுது ஸ்திரீக்கும் ஆதாமுக்கும் அதை தொடர்ந்து பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பாவம் செய்கிறதின் விளைவாக முதலாவது இந்த உலகத்திற்குள்ளாக சாபம் பிரவேசித்தது. பாவத்தின் வழியாக வந்த சாபத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதற்கான தண்டனையையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு பார்க்கும்பொழுது அந்த பாவத்தினாலே அவர்கள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தண்டனையான சாபத்தை மாற்றும்படியாய் அதைதான் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சாபத்திற்கு பாவத்தினால் வந்த சாபத்தை நம்மளிருந்து எடுத்துக்கொடும்படியாக அவர் நமக்காக சாபமானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது விக்கிரக ஆராதனை நிமித்தம் வருகிற சாபம். யாத்ராகமும் 20வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிப்போம். யாத்ராகமும் 20:5 யாத்ராகம் 20:5 நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். உபாகமும் 30வது அதிகாரத்துல 19-20 வாசிப்போம். உபாகமும் 30:19-20 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அன்பு கொண்டு அவர் சதத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் வித்தியாசமானவர் அப்படின்னு இந்த வசனத்துல வாசிக்கிறோம். முதலாவது நம்ம வாசித்த வேத வசனத்திலே யாத்ராகம் 20:5 பார்க்கும் பொழுது விக்கிரக ஆராதனை நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த சாபத்தையும் விக்கிரக ஆராதனைக்கு அந்த பாவத்திற்கான
சாபத்தையும் ஜனங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதுல பார்க்கும் பொழுது அந்த சாபத்தையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். விக்கிரக ஆராதனைக்குரிய பாவம் ஒருவேளை நாம செய்தோமானா நம்முடைய தலைமுறை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அந்த பாவம் சாபமாய் நம்முடைய சந்ததியிலே குடிக்கொண்டிருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் அடுத்த நம்ம வாசித்த வேத வசனத்தின்படி உபாகமம் 30வது அதிகாரத்திலே 19 அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஜீவனையும் நான் கொடுக்கிறேன், மரணத்தையும் ஆசீர்வாதம் சாபம் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். எது நீங்க செலக்ட் பண்றீங்களோ அது எப்படி நீங்க செலக்ட் பண்ற காரியம் எப்படி இருக்கும்னா, ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்க முடிக்க நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நம்முடைய கண்களின் முன்பாக எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவன் இருக்கிறது, மரணம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்து கொண்டாயானால் என்ன செய்வோம், நீயும் உன் சந்ததியும் பிழைத்துக் கொள்வீர்கள். அதுதான் அந்த வசனத்திலே கொடுக்கப்படும். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்ள சொல்லி இருக்கு. அந்த ஜீவன் என்ன அப்படிங்கறதான் 20வது வசனத்திலே கடைசியில நம்ம பார்க்கும் பொழுது, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர், அவரே அந்த ஜீவனா இருக்கிறார். அப்போ அவரை நாம தெரிந்து கொண்டோமானால் நம்மை சுற்றி வருகிற பாவத்தையும் பாவத்தின் நிமித்தம் வருகிற சாபத்தையும் நாம் என்ன செய்வோம்னா விட்டு விலகி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியாரும் பிழைக்கும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாமும் நம்முடைய சந்ததியும் பிழைக்கும்படிக்கு சாபத்துக்கு நீங்களாகும்படிக்கான ஒரு வழிமுறையை வேதம் நமக்கு காட்டுகிறது. கர்த்தரை தெரிந்து கொள்வோமானால், நித்திய ஜீவனாகிய தேவனை நம்ம தெரிந்து கொள்வோமானால் அவரிடத்திலிருந்து நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதுதான் இந்த வேதம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. அப்படியானா நம்ம பார்க்கும் பொழுது பாவத்தினால் வந்த சாபமா இருந்தாலும், விக்கிரக ஆராதனை செய்தது நிமித்தம் கர்த்தரை கோபப்படுத்தின நிமித்தம் வருகிற தலைமுறையாய் நம்ம பிடித்துக் கொள்கிற சாபமா இருந்தாலும், பெற்றோர்கள் ஒருவேளை தவறான வழிகளை அவங்க தெரிந்து கொண்டது நிமித்தம் பெற்றோர்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த தலைமுறை மூதாதையர்கள் யாரா இருந்தாலும் அவருடைய வழி சரியில்லை அப்படின்னு சொன்னா பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறபடினால அந்த சாபத்தை ஒருவேளை அனுபவிக்கிறதா இருந்தாலும், ஒருவேளை அநேகர் பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது யோசிப்பாங்க, நாங்க எந்த பாவமும் பண்ணல, எங்களை மூதாதையர் பண்ண பாவம் எங்களை பிடிக்குதோன்னு சொல்லி அந்த பயத்தோடு நம்ம வாழ்க்கையை ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. பிரச்சனைகள் வரும் பொழுது, பல போராட்டங்கள் தொடர்ந்து வரும் பொழுது நம்ம நினைப்போம், ஒருவேளை ஏதோ ஒரு சாபம் நம்ம என்ன செய்யறது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதோ, அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார். ஒரு தலைமுறையினர் பண்ணுகிற பாவமும் அவர்கள் பண்ணுகிற அக்கிரமமும் அவர்கள் பண்ணுகிற கர்த்தருக்கு விரோதமான பாவமா இருந்தாலும், மனிதருக்கு விரோதமாய் செய்கிற பாவமா இருந்தாலும், அதை தொடர்ந்து நம்ம ஆதியாமத்துல பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாளுக்கு பிறகு காயின் பாவம் செய்து காயின் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆபேலை கொன்றது நிமித்தம் அடுத்த சாபம் வருது. அப்படிப்பட்ட சாபங்கள் எப்படிப்பட்ட சாபங்களா இருந்தாலும் அந்த சாபத்தை முறியடித்து அந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறதற்காக தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியாகி நமக்காக அவர் சாபமானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 34:4 நம்ம பார்க்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம கர்த்தரை தேடும் பொழுது நம்ம இருதயத்துல இருக்கிற பாவத்தின் நிமித்தமோ சாபத்தின் நிமித்தமோ அல்லது தலைமுறையாக நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற பாவத்தின் சாபத்தின் நிமித்தம் நம்ம எந்த காரியத்தை நிமித்தமோ நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள், நம்ம வாசித்த வேதவசனத்தினுடைய உபாகமம் 20வது அதிகாரத்திலே 30வது அதிகாரத்திலே 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தின்படி நம்ம ஜீவனை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஜீவனாகிய கர்த்தரை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த சாபங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி அந்த சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கப்படுவோம். அதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையான ஒரு விஷயம். அதற்காக தான் கிறிஸ்து அடிக்கப்பட்டார். நம்ம வாசித்த முதல் வசனத்திலே நியாய பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மை நீங்களாக்கி விட்டுக் கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பழைய காரியங்கள் அது என்னதான் இருந்தாலும், பாவமா இருந்தாலும் சாபமா இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம இருக்கும் பொழுது நம்ம புது சிருஷ்டியாகிறோம். பிதாக்களுடைய அக்கிரமம் ஒருவேளை நம்மை தொடர்ந்து வந்தாலும், ஒருவேளை நாம செய்கிற பாவத்து நிமித்தம் வருகிற தண்டனையான சாபங்கள் நம்மை தொடர்ந்து வந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு நேராய் நம்ம வரும் பொழுது, கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும் பொழுது, நம்ம வாசித்த வசனத்தின்படி தெரிந்து கொள்ளும் பொழுது, ஜீவனை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது, தன்மலையாகிய நம்மை பாதுகாக்கிற கேடகமாகிய கிறிஸ்துவை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்கப்படுவோம். அப்படின்னா நம்மை தொடர்ந்து வருகிற சாபங்களை குறித்து நமக்கு பயம் இருக்க வேண்டாம். நம்ம கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். சிலுவையின் காரியங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்மை சுற்றி வருகிற, நம்மை தொடர்ந்து பற்றி பிடித்து வருகிற இந்த சாபம் நம்மை விட்டு விலகும் என்பது. அதனால இந்த காரியத்தை நம்ம அறிக்கையிடுவோமாக. ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே பல சாபங்களை நம்ம அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாய் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமான அந்த காரியத்தை நம்ம நினைவிலே கொண்டு, எனக்காய் நீர் சாபமானேர் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பாவங்கள், சாபங்கள், பாவத்தை நிமித்தம் வருகிற தண்டனைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவருடைய இரத்தத்தின் மூலம் நம்ம விடுதலை ஆகிறோம். பாவத்திலிருந்து அவர் நமக்காய் சாபமாய் சிலுவையிலே தொங்கினபடியினாலே எல்லா விதமான சாபத்தினின்றும்